நான் யாரு? நீங்க எங்க முதலாளி சார். நீ யாரு? அது உங்க வாயாலே சொல்லுங்க சார். சொல்றேன். ஊர்ல கள்ளச்சாராயம் குடிச்சுக்கிட்ட பையன் நீ. உன்னை இங்க கூட்டி வந்து ஸ்பெஷல் காக்டெயில் கொடுத்து கவனிக்க போறேன். ஏன் தெரியுமா? ஏன் சார்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக. என்ன விஷயம் சார்? நான் என்னைக்கு இந்த ஸ்டேஷனுக்கு வேலைக்கு வந்துரும் அன்னையில இருந்து என்னை ஒருத்தி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. யார் சார் அது? அவதான்டா அந்த ஜமீன் பொண்ணு ரோசா. ஆமா சார், அவன் எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட சண்டை கோழி மாதிரி மோதிட்டே இருக்கா சார். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேரும் கார்கில் போற மாதிரி மோதிக்கிட்டாண்டா இருப்போம். ஆனா எங்களுக்குள்ள ஒரு காதல் பஸ் என் மனசுல இருந்து அவன் மனசுக்கும் அவன் மனசுல இருந்து என் மனசுக்கும் ஓடிக்கிட்டாண்டா இருக்கு. ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. டேய், உனக்கு புரியுற அளவுக்கு என் காதல் சாதாரண காதல் அல்ல. 2 வீலர் வச்சிருக்க ஆம்பளையில வளைச்சு போட நினைக்கிற பொம்பளைய மத்தியில நான் 4 வீலர் வச்சிருக்க பணக்காரன் தெரிஞ்சும் என்கிட்ட பேசி பழகி என்ன வளைச்சு போட நினைக்கல பத்தியா? அங்கதாண்டா நிக்கிறா என் ரோசா. பேசுறான் பேச்சு நல்ல புலி முட்டை ராமசாமி மாதிரி. போடு, என் லட்சியமே அவளை அடையிறதாண்டா. பாபா இத பாரு, என் பர்த்டேக்கு நான் யாரையுமே கூப்பிடல. நீ எல்லார்கிட்டயும் சொன்ன சண்டைக்கு வந்துருவாங்க. என்னது, நாம ரிசர்வ் பண்ண டேபிள்ல வேற யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க சார். உங்க காதல் தேவதை பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து வருது சார். எங்கடா? எங்க? அங்க பாருங்களேன். இது வேற யாரும் இல்ல, எங்க ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற தேவாங்கதான். வா, அந்த இடத்தை நான் காலி பண்ணி தரேன். நினைச்சவன வந்தா பத்தியாடா? எக்ஸ்கியூஸ் மீ, இது நாங்க ரிசர்வ் பண்ண சீட். எடுத்த காலி பண்றீங்களா? எது? இங்க ஒண்ணும் பேர் எழுதி வைக்கலையம்மா? எழுதி வச்சிருக்கிறது என்ன? படிக்காத முட்டாள். வந்த இடத்துல என்னடி பிரச்சனை? உட்கார்ந்துட்டு தான் போட்டுமே. இதுகிட்ட எல்லாம் இப்படிதான் பேசணும். இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்ம அப்ப இருந்தே இப்படித்தான். You shut up and get up, man. அச்சி, சீட்டை கீழே வச்சிட்டு போயா. வச்சாச்சு, நீ ஓஞ்சிட்ட கீழே. அது எங்களுக்கு தெரியும். மூஞ்ச பாரு, நல்ல ஜெனீவா குரங்கு மாதிரி இருந்துகிட்டு இதெல்லாம் ஜெமீனா. உண்மையை சொல்லு. அவ சொன்ன மாதிரி ஜெனீவா குரங்கு மாதிரியா இருக்கேன்? நான் அப்போ சொல்ல ஆணவக்காரன். பேசாம உட்காருங்க. போ, ஓஞ்சிட்டாங்க. ஏய், உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. நீ தான பார்த்து வைக்கிற, நீயே ஆர்டர் பண்ணு. ஓகே. ஆல்பரா, ஏண்டா ஸ்டேஷன்ல நல்லா தான்டா பேசிக்கிண்டா. என்னாச்சு நாக்குல? பந்தா சிமன் 2 plates காடை கொண்டு வாங்க and 2 plates புனுக்கு போன பிரியாணி கொண்டு வாங்க. புனுகு பூனையா? ஏன் மேல ஏன் சார் துப்புறீங்க? என்னடா கண்ட கருமத்தியெல்லாம் திங்கிறா? அது என்ன ஜாதியா என்ன கோலமோ அங்க துப்புங்க. வந்த இடத்துல கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம. ஏய், இது பாரு, எங்க டாடி நேபாள்ல இருந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. எடுப்பா இருக்கு. பாருடி, பாக்க டீசென்ட்டா இருக்கான், காலை விட்டு நோன்றான். டேய், எனக்கு காலுன்னா ரொம்ப பிடிக்கும்டா. அப்படியே சமாச்சாரம். நீ உன் காலை எடு, என் காலை நான் வைக்கிறேன். என் காலை நோண்டட்டும், என்ன நடக்குதுன்னு பாரு. டேய், அந்த காலை விட இந்த காலு ரொம்ப நல்லா இருக்குடா. கொஞ்சம் இப்படி வரீங்களா? நானா? இதோ. அந்த காலை விட இந்த கால் நல்லா இருக்கா? இதுக்கு தான் ஹோட்டலுக்கு சாப்பிடறதுக்கு வரீங்களா? நீ ஸ்டேஷனுக்கு உன் காலை உடைக்கிறா. வாடி போலாம். சாணியம் பிடிச்சவனுங்க. சார், நான் அப்போ சொல்ல அவ ஆணவம் பிடிச்சவனு கேட்டீங்களா? காலை விட்டு நோன்னது நானு, அடி வாங்குது நீங்க. காலை விட்டியா? என்னது? லைட் ஆஃப் பண்றேன். லூஸ். இந்த லைட் ஆஃப் ஆன் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சுக்கலாம். இப்ப நான் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ண கூடாது. என்ன? ஆமா, நினைப்புதான் பழப்ப கெடுக்கும். ஐயாக்கு பசிக்கல போல இருக்கு. போலீஸ் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ். வாவ், பியூட்டிஃபுல். நல்லா இருக்குல்ல? பவானி, ஆனா உனக்கு கொஞ்சம் பேசணும்னு இருந்தேன். போலீஸ் ஆபீசர்ஸ் குவார்ட்டர்ஸ் கட்டுறதுக்காக உங்க டிபார்ட்மெண்ட் வந்து டெண்டர் கால் ஃபார் பண்ணிருக்காங்க. 5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அதுக்கு ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கு. உங்க டிபார்ட்மெண்ட் இருந்து யாராவது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான். அம்மா, உனக்கு ஐஜி நல்லா தெரியும்ல? மை டியர் இன்ஜினியர் சார், நான் இது வரைக்கும் எந்த ஆப்ளிகேஷனுக்காகவும் யார்கிட்டயும் கை கட்டி நின்னதில்லை.
உங்க திறமைக்கு இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். இது எங்களுக்கு தெரியாதா? உன்னை போய் கேட்டாங்க. இந்த பாரு, என்னுடைய டேலண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் சந்தேகமே இல்லாம எனக்கு தான் கிடைக்கும். அப்புறம் பார், ஐயா கிங் தான். அப்புறம் அம்மா குயின் தான். ஆனா இப்போ உங்க டேலண்ட டைனிங் டேபிள்ல வந்து காட்டுங்க. வாங்க போலாம். வாங்க வாங்க. ஐயோ, வண்டி நிறுத்தியா? கமிஷனர் ஆபீஸ் பக்கமா பீச் ஓரமா வண்டி ஓட்டிட்டு வரியா? நிறுத்தியா வண்டியா? வண்டி ஓட்டு நிறுத்து வண்டியா? என்னடி பாக்குற? இறங்குறீங்கள? இறங்கு. வாங்க. ஏய், யோ, என்ன ஒண்ணும் பண்ணிடாதயா. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. வண்டி அடியா, இந்த ஃபைல கொண்டே கமிஷனர் ஆபீஸ்ல கொடுக்கணும். என்னடி பெரிய இந்த ஃபைல்? என்னை விட உனக்கு இந்த ஃபைல் ரொம்ப முக்கியமா? ஏய், ஓடாத. கடற்கரையிலே காரியத்தை முடிக்கிறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாடி, பைத்தியம் தான். இந்த வானத்து மேல சாட்சியா சொல்றேன், இந்த பூமி மேல சாட்சியா சொல்றேன், இந்த கடல் மேல சாட்சியா சொல்றேன், அதுல துள்ளி வர அலை மேல சாட்சியா சொல்றேன். பைத்தியம் தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பைத்தியம். உன் மேல வச்சிருக்க காதல் பைத்தியம். ரோசா, கண்ணால பார்க்காம காதலிக்கிறதுக்கு இது ஒண்ணு காதல் கோட்டை காதல் இல்லடி. ஒரு கருப்பு சூரியன் சிகப்பு நிலாவை பார்த்து சேர துடிக்கிற காதல். என்னைக்கு உன்னை முதல் பார்த்தனோ அன்னைக்கே என் மனசை பறி கொடுத்துட்டு பரதேசாயா அலையிறேன். தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? வேணாங்க, இதயத்தை கிழிச்சு காட்டுறேன். சட்டை கிழிஞ்சு போச்சியா? ரோசா, இப்ப சொல்லு, நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? சொல்லு. வந்து உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஒரு அகம்பாவம் பிடிச்சத. ஆனா உன்கிட்ட பிடிச்சதே எனக்கு அந்த அகம்பாவம் ஒண்ணுதாண்டி. ரோசாவும் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். உன் மேல வச்சிருக்க காதல் இந்த கடலை விட ஆழமானதுங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். நான் கடலை விழுந்து உயிரை விடுறேன், நீ வெளியில இருந்து வேடிக்கைப்பா. கடல் அண்ணையே என்னை ஏத்துக்க. ரொம்ப சிக்கலாமா நானு?